வெறுப்புக்கு, ஃபாசிசத்துக்கு ஒரு முதன்மையான முகம் இருக்கும் அப்படின்னா, அந்த முகத்துக்கு ஒரு பெயர் இருக்கும் அப்படின்னா அது ஹிட்லர். ஹிட்லர் பல லட்சம் மக்களை கொன்று ஈவு இரக்கம் இல்லாமல் கொன்று குவிச்சார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அவர் அதை எப்படி கொன்னார், எங்கே வச்சு கொன்னார் அப்படிங்கிறது பெரும்பாலும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதை பற்றின ஒரு புகைப்பட கண்காட்சி மதுரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாட்டில் வச்சுருக்காங்க. அதை இதில் இவங்களுடைய வார்த்தையிலே சொல்லணும் அப்படின்னா அது ஒரு மரண தொழிற்சாலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதை பற்றி அதை புகைப்படங்களாக அதை எடுத்த நேரில் போய் அந்த ஹிட்லரினுடைய வதை முகாம்கள், கொலை முகாம்களை நேரில் பார்த்து அதை ஆவணப்படுத்தின கேரளாவை சேர்ந்த புகைப்பட கலைஞர் திரு சுதீஷ் எழுவத் இங்கே இருக்கிறவர்கிட்ட பேசி தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம். இந்த முதல்ல நீங்கள் ஆல்ஸ்விட்ச் போகும்போது அங்கே பார்க்கும்போது என்ன மனநிலையில் அதை டாக்குமெண்ட் பண்ணீங்க? நான் எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுப்பேன், அதனால டாக்குமெண்ட் பண்ணேன். ஆனால் ஆஷ்விட்ஸ் நான் வேறு மாதிரி இடம் மாதிரி கிடையாது. எவ்வளோ 3 கொல்லத்தில் 13 லட்சம் ஜனங்கள் அங்கே கொண்டுட்டார். ஓகே, அது அந்த மாதிரி ஒரு இடம். அது அங்கே எல்லாமே சோகம்தான், பார்க்குறதுக்கு எல்லாமே அப்செட் ஆகிடும். இங்கிருந்து போகிறது என் மனதில் வேற ஒரு ஐட்டம் என்ன இருந்ததுன்னா, இங்கே ஏன் ராஜ்யம் எங்கே போகுது அவரும் அங்கே சொல்லுவார், அந்த கைடு சொல்லுவார், இதெல்லாம் நாங்கள் மியூசியமாக இப்பொழுது நிறுத்துகிற. ஏன்னா லோகத்துக்கு ஞாபகம் வேணும், இது நடந்தது சமீப காலத்தில் நடந்தது. ஏன்னா வெறும் 80 கொல்லத்துக்கு முன்னாடி 80 years பேக் நடந்தது. எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம், அது சொல்லுவார் அவர். அதே போல் எனக்கு அங்கே நிற்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் ராஜ்யம் இந்தியாவும் இப்படி போயிடுமோ அந்த ஒரு பயம்தான் எனக்கு இருந்தது. அந்த பயம் இந்த ஃபோட்டோகிராஃபில் எல்லாம் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நான் எடுத்த ஃபோட்டோகிராஃபில் உண்மைதான், நீங்கள் சொல்கிறது நியாயம்தான். அப்படி ஒரு பயம் இருக்கிறத இந்த ஃபோட்டோகிராஃப்ஸில் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுறோம் அது பார்க்கும்போது. பட் ஆனால் நீங்கள் எப்படி அந்த இந்தியாவை எப்படி உங்களால் இந்த வதை முகாம்களோட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது? ஏன் அப்படி தோணுச்சு உங்களுக்கு? ஃபாசிசம் நீங்கள் பார்த்தேன்னா ஜெர்மனி, நாசி ஜெர்மனி பார்த்தேன்னா 1930s பார்த்தேன்னா ஒரு புக் இருக்குது, ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த தேர்ட் ரேக் என்ன வில்லியம் ஷைரரோட. அதுதான் அதோட ஆத்தென்டிக் ஹிஸ்ட்ரி. அது படித்தேன்னா தெரியும். ஃபஸ்ட்டு பண்ணுறது கிரியேட்டிங் த அதர். அவர் நம்ம மாதிரி இல்லை. முதல்ல சாஃப்ட் டார்கெட்டை சூஸ் பண்ணினது ஜூஸ். யூரோப்பில் ஜூஸ் எப்போதுமே சாஃப்ட் டார்கெட், அதனால அவரை சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்லாவ் இருந்தது. ஆரியன்ஸுக்கு மட்டும்தான் யூரோப்பு, ஆரியன்ஸ் மட்டும்தான் இருக்க வேணும். அதனால இந்த 2 கோடி ஜூதரை சாவடிக்க வேணும். அதுக்கப்புறம் 10 கோடி ஸ்லாவ்ஸ் இருந்தது. அப்போ ஜூஸ் சாஃப்ட் டார்கெட். முதல்ல அவர் அதரிங் கிரியேட் பண்ண அதர். இந்த அதரிங் ஒரு அளவுக்கு அப்புறம் போனான்னா அவரெல்லாம் மனிதர்கள் அப்படியே தோன்றது இல்லையா? அப்போ அவர்கிட்ட என்ன வேணால் பண்ணலாம், ஒன்றுமே கில்ட்டி கான்ஷியன்ஸ் கிடையாது. அதுதான் ஃபாசிசத்தோட ஃபண்டமெண்டலான ஒரு பில்லர். இங்கேயும் அதரிங் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் எனக்கு அந்த கம்பேரிசன் தோணிடுச்சு. அதில் ஒரு லைன் படித்தோம். அதில் இந்த நாஜி அதிகாரிகள் சொல்கிறாங்க, நமக்கு பிரச்சனை அந்த குழந்தைகள், யூத குழந்தைகளோ அவங்களோட ரத்தம் தான் அப்படின்னு. அதுதான் அதரிங். ஏன்னா அவர் எதுவும் அந்த இன்னசென்ட் ஆட்கார் நீங்கள் கேட்கலாம் இல்லை, அவர் இன்னசென்ட், அவர் எதுக்கு அடிக்கிறோம் சொன்னால் இதுதானே அதுக்கு ஆன்சர். இந்த ஆன்சர் கிடைச்சானா நீங்கள் என்ன வேணுமோ பண்ணுவோம். அதுக்கு தான் அது அந்த அதரிங்கோட ஒரு எக்ஸ்ட்ரீம் தான் இது. அதுக்கு தமிழ் என்ன சொல்கிறோம் எனக்கு தெரியாது. அதரிங் இங்கிலீஷில் சொல்லுவார், மலையாளத்தில் அபரத்துவம் சொல்லுவார். அதுதான் அது. சரிங்க சார், இப்போ ஃபோட்டோகிராஃப்ஸை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். இது ஆஷ்விட்ஸ் 2 கேம்ப் இருந்தது. ஆஷ்விட்ஸ் 1, ஆஷ்விட்ஸ் 2. ஆஷ்விட்ஸ் என்ன ஒரு கிராமம், அது போலண்டில் இருக்கிறது. ஜெர்மனி போலண்டை கேப்சர் பண்ணுறதுக்கு அப்புறம், கீழடக்கினதுக்கு அப்புறம் 1939 செட்டப் பண்ணது. ஆஷ்விட்ஸ் ஏன் செட்டப் பண்ணதுன்னா அது முதல்ல ஒரு லேபர் கேம்பாக இருந்தது. அதுக்கப்புறம்
ஃபைனல் சொல்யூஷன் அப்படின்னா எல்லா ஜூதரையும் கொல்றதுக்கு உள்ள சொல்யூஷன், அதுதான் ஃபைனல் சொல்யூஷன். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, டாக்குமெண்ட் இருக்குது. அந்த ஃபைனல் சொல்யூஷன் நடப்பாக்கணும். எப்படி நடப்பாக்குறது, எஃபிஷியண்டா, செலவு குறைஞ்சு எப்படி நடப்பாக்குறதுன்னு யோசிச்சிட்டேன். அதுக்கு அங்கே இந்த ஆஷ்விட்ஸ் இந்த அது முதல் ஆஷ்விட்ஸ் கேம்பில் கேஸ் சேம்பர் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே செட் பண்ணி அதில் அவருக்கு தெரிஞ்சது இதுதான் மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே கொல்றதுக்குன்னு. அதுக்கப்புறம் ஆஷ்விட்ஸ் 2 செட்டப் பண்ணேன். மொத்தம் ஆஷ்விட்ஸ்னா 20,000 ஏக்கர் ஏக்கர் பெரிய ஸ்தலம். ஆஷ்விட்ஸ் 1லேருந்து 2லேயே நம்ம பஸ்ஸில் பார்க்க வேணும், 2-3 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே அவரோட இந்த எஃபிஷியன்சி கொள்றதுக்குள்ள எஃபிஷியன்சி இந்த கேஸ் சேம்பரில் ஒரு மணிக்கூரில் 2,000, ஒரு தினத்தில் 20,000 பேரை கொல்ல முடியும். அதுக்கு அவரோட லாங்குவேஜ் வந்து எஃபிஷியன்சி அந்த மாதிரி. ஏன்னா இது அவருக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம். அதுதான் ஃபாசிஸ்டோட இன்னொரு லட்சம். அவர் மனிதர்களே இல்லை. இப்போ இங்கே மதுரையிலே ஒரு தாராளமான ஒரு எலி ப்ராப்ளம் இருந்தது, ரேட் ப்ராப்ளம் இருந்தது. நம்ம என்ன பண்ணுவார், அதுக்கு ஒரு சொல்யூஷன் இவங்களெல்லாம் இந்த ரேட்ஸை எப்படி கொள்வது, அதில் நமக்கு கில்ட்டி கான்ஷியன்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அந்த மாதிரி இவர் மனிதர்கள் அல்ல, மதிப்பு குறைஞ்ச மனிதர்கள், இவர் மனிதர்களே அல்ல, அது எங்களோட எக்ஸ்ட்ரீம். அந்த மாதிரி பண்ணி அதுதான் இங்கே ஆஷ்விட்ஸில் நடந்தது. அதனால 20,000 அவருக்கு அவர் ஹாப்பி ஆகிடும். இது பாருங்க, ஆஷ்விட்ஸில் 3 கொல்லத்தில் ஆஷ்விட்ஸ் ஃபுல் நடந்தது 3 கொல்லம். 42 இந்த 45 வரைக்கும் அவர் அங்கே எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு ஆஷ்விட்ஸ் 2 செட்டப் பண்ணிட்டா 42ல். 42 45 வரை 45 யுஎஸ்எஸ் ரெட் ஆர்மி வந்து அது லிபரேட் பண்ணுது. அந்த 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 7,500 ஆள்கார் அங்கே வேலை பண்ணிட்டு இருந்தார். ஓகே, நார்மலான அவரெல்லாம் நார்மல் தான். ஓகே, சாயங்காலம் வீட்டு போயிடும், ஃபேமிலி கூட டின்னர் சாப்பிடும், ஏதாவது வினோதங்கள் எல்லாம் ஏற்படும், ஏதாவது விளையாடும், தூங்கிடும். பிற்ற திவசம் காலை வேலைக்கு வந்துட்டு வேலை என்ன, கொல்லிக்கிறது. அது எப்படி ஒரு ஜனதை, ஒரு கம்ப்ளீட் ஒரு ஜனதை அப்படி அது அந்த மாதிரி ஆக முடியும்? அந்த ஜனதை அவர் எல்லாருமே ஜெர்மன் ஜனதை எல்லாருமே நாட்சிகளுக்கு கூட தான் இருந்தேன். அது எப்படி ஆக முடியும்? அதுதான் ஃபாசிஸ்டோட விக்டரி. அது கொஞ்சம் கொஞ்சமாக இது பாய்சன் பண்ணி அது இந்த அதரிங். அவர் நம்ம போல இல்லை, அவருக்கு இங்கே எந்த ரைட்டு கிடையாது, அவர் எங்கிருந்தோ வந்தவர், அவரை துரத்திடணும். அந்த மாதிரி ஒரு இதோ வந்து ஆஷ்விட்ஸ் 1ஓட கேட்டு. இந்த ஆஷ்விட்ஸ் 2ன்னா எல்லாமே வெடிச்சிருச்சு, ஒன்றும் பாக்கி இல்லை. ஆஷ்விட்ஸ் 1 மட்டும்தான் இருக்கு. இந்த கேட்லோட தான் எல்லாரும் போனார். ஆர்பைட் மேக் ஃப்ரை அப்படி எல்லா கான்சன்ட்ரேஷன் கேம்ப்லையும் எழுதி வச்சிருக்கார். ஆர்பைட் மேக் ஃப்ரை என்ன, அதோட ஜெர்மன்ல 1883 வந்த ஒரு நோவலோட இல்லை ஒரு லைன். அதில் இந்த இருந்த ப்ரோட்டகானிஸ்ட் வந்து முதல்ல ஒரு சூதாளர், ஒரு வேஸ்ட் லிக்கர் எல்லாம் அடிக்டர் அப்படி வருவார். அதுக்கப்புறம் அவர் ஒழுங்காக வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் நல்ல மனிதனாக மாறிட்டார். அதுதான் அந்த கதை. அந்த மாதிரி இவர் சொல்லுவார், நீங்கள் ஒர்க் பண்ணினா உங்களுக்கு லிபரேஷன் கிடைக்கிடும். அது ஒரு மாதிரி ஐரானிக்கல். லிபரேஷன் என்ன சத்து தான் போகுது, வேறு லிபரேஷனே கிடையாது. ஆஷ்விட்ஸில் 3 கொல்லத்தில் 16 lakh ஜனங்களை அங்கே அனுப்பினது. 3 லட்சம் ஜனங்களை ட்ரான்ஸ்ஃபர் 16 லட்சம் அனுப்பினது, 3 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது. அப்புறம் ஃபைனலி லிபரேட் பண்ணுற போது வெறும் 7,500 ஆட்கள் தான் அங்கே இருந்தேன். பாக்கியெல்லாம் சாவடி அந்த மாதிரி. ஆனால் ஆஷ்விட்ஸில் நீங்கள் 13 லட்சம் பேருக்கு வந்துருக்கும் 3 கொல்லத்தில். இது அங்கே பேரக்ஸில் எல்லாம் செப்பரேட் பண்ணிவிடும். விமென் வேறு, மென் வேறு, அப்படி ஆண் பெண் செப்பரேஷன் இருக்கும். அப்போ வந்த உடனே தான் ஃபேமிலி எல்லாம் செப்பரேட் ஆகிடும். அப்போ ஃபேமிலி அவங்க பார்க்கறதுக்கு அவங்க இந்த வேலையெல்லாம் எலக்ட்ரிஃபைடு ஃபென்ஸு அங்கே வந்து நின்றுடும் அவரை பார்க்கறதுக்கு. இந்த ஃபென்ஸுக்கு இடையில வந்தேன்னா அவர் அப்போது ஷூட் பண்ணுவார். இங்கே ஒரு காட்டவரில் இருந்து ஷூட் பண்ணி கொண்டுடுவார். கொலை பண்ணுறதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி எவ்வளவு கொலை பண்ணுறதுக்காக என்ன, அது பிரச்சனை வேறு. எக்ஸ்டர்மினேஷன் வருது. ஒரு வம்சமே இல்லாத இருக்கணும். நார்மலாக கொலை பண்ணுறதில்ல, ஒரு வம்சமே வேணாம். அது இப்போ எக்ஸோர்வையே கொலை பண்ணுறதல்ல விஷயம். எக்ஸோர்வை யாராகலாம், அந்த ஒரு வம்சம். இந்த விஷயத்தில் ஜூதர், அந்த ஜூதர் அந்த ஒரு வம்சத்தே இல்லாதாக்க வேணும். அதுக்கு என்ன பண்ணுறது? இது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது வந்து இந்த ஒரு கூட்டம் சார், பெண்களுக்கு கருக்கலைப்பு. அது ஒரு வம்சத்தை எப்படி நீங்களுக்கு கம்ப்ளீட்டாக
எக்ஸ்டர்மினேட் பண்ணலாம். அதுக்கு ஒரு வழி இருக்குது. எந்த பொண்ணுக்கும் பிள்ளை பிறந்தலைன்னா வம்சம் 2 ஜென்ரேஷனில் ஆடிக்கலாம். அதுக்கெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நடந்த பிளாக் இது, பிளாக் 10. ஏன்னா ஒரு சாதாரணமான ஒரு டாக்டருக்கு வந்து ஹேண்டில் பண்ணனா ஒரு 4-5 லேடிஸும் ஒரு தினத்தில் பண்ண முடியும். அதில் இந்த நம்பரெல்லாம் எப்படி முடியாது, 2 கோடி இருக்குது, முடியாது. அதனால இங்கே என்ன கெமிக்கல் அதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடத்தி எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் நடந்த பிளாக் இது, பிளாக் 10. அங்கே இருந்தது டாக்டர் மெங்கிலே, அப்புறம் எடுத்து தான் சீஃப் கேம்ப் ஆஃபீஸர். அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வேற ட்வின்ஸ் மேலே எக்ஸ்பெரிமெண்ட் அதெல்லாமே பண்ணிட்டார். பயங்கரமான மனிதர். ஆனால் யுத்தத்துக்கு அப்புறம் அவர் சவுத் அமெரிக்கா தாண்டி அங்கே அவரை பிடிக்க முடியல. வேற என்ன இதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க? வேற என்ன இல்லாமல் எக்ஸ்பெரிமெண்ட், உதாரணம் ஒரு குட்டி பிறந்துட்டு ஒன்றுமே பண்ணலைன்னா எத்தனை மணிக்கூரில் அது இறந்துடும். இந்த மாதிரி அதில் கோல்டில் போட்டானாக்கா, எக்ஸ்ட்ரீம் கோல்டில் போட்டானாக்கா எவ்வளோ ஒரு 5 மணிக்கூர் எக்ஸ்ட்ரீம் கோல்டில் இருந்தானா அவரை ரிவைவ் பண்ண முடியுமா? சரி, ரிவைவ் பண்ண முடியும்னா அப்புறம் 7 ஹவர்ஸ் போட்டானா ரிவைவ் பண்ண முடியுமா? சாவது எத்தனை மணிக்கூரில் சத்துடும். அதில் இந்த மாதிரி தான் இதுக்கு தான் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னார். அந்த மாதிரி எல்லாமே எப்படி ஈஸியாக எஃபிஷியண்டாக செலவு இல்லாமல் எப்படி கொள்வது மாஸ் நம்பர்ஸில். சார், இப்போ மெடிசின்ஸ் எல்லாம் வந்து ஒருத்தர் எப்படி வாழ வைக்கிறது, எப்படி ஒரு நோயை க்யூர் பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்த ஒரு மாடர்ன் சயின்ஸ் யுகத்தில் இதெல்லாம் கற்பனை பற்றி நீங்கள் என்ன அப்படி நினைக்கிறீங்களா? இல்லையா, ரேட் பாய்சன் வேணும், காக்ரோச் பாய்சன் வேணும், அந்த மாதிரி தான். மனிதர் அல்லன்னா நீங்க இது மனிதர் ஃப்ரேமிலே பார்க்குறேன், அந்த ஃப்ரேமே இல்லைன்னா அதரிங், அதுதான் அதரிங்கோட எண்டு. யாரானாலும், எந்த ஜாதியானாலும், மதமானாலும், ரேஸ் ஆனாலும், எந்த ஆனாலும் அதர்னு சொல்லி போனால் அதோட எண்டு அதுதான். அவர் மனிதர்களே அல்ல. அப்படி இது ஆஷ்விட்ஸ் 2 அதெல்லாம் டைனாமிட் பண்ணி அவரே டெமாலிஷ் பண்ணிட்டா, எவிடன்ஸ் இல்லாததுக்கு. ஆனால் இந்த ஃபோட்டோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். என்ன, இந்த ஷெட் பாருங்க. இந்த ஷெட் நீங்க இந்த கான்டெக்ட்ல எல்லாமே வேற எங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஷெட். இந்த டிசைன் இண்டஸ்ட்ரியல் பிரச்சனை, அவருக்கு இண்டஸ்ட்ரியல். அவர் இந்த பிரச்சனையை அப்ரோச் பண்ணது இண்டஸ்ட்ரியல் ரீதியில தான் நான் சொல்றேன். இந்த பிரச்சனை ஒரு இண்டஸ்ட்ரியல் பிரச்சனை தான். அதான் இது இண்டஸ்ட்ரியல் பிரச்சனை. எப்படி எஃபிஷியண்டா செலவு குறைஞ்சு எப்படி எந்த ஒரு ஜூதர் எந்த ஒரு வம்சத்தை இல்லாம பண்றது, அது ஜூதருக்கு அப்புறம் ஸ்லாவ்ஸே இல்லாம பண்ண வேண்டியது. ஆனா அதெல்லாம் முடியாது. அதுக்கு முன்னாடி யுத்தம் தோற்றுச்சு. இது இங்க ஒர்க் பண்ண தளபதியே இங்க தூக்கிலிடப்படுறாங்க. இங்க கொண்டு வந்து ஒரு காவிய நீதி சொல்லலாம், மலையாளத்தில் அப்படிதான் சொல்லுவார். அவரோட பேரு ரொடால்ஃபஸ், அவரோட பேரு. அவர் இங்க வந்து இவர் தான் கேம்போட கமாண்டண்டா இருந்தார், சீஃப். முக்கியமா எல்லாமே அவர் தான் கண்ட்ரோல் பண்ணது. அவர் சொன்னார், நான் எந்த தப்பும் பண்ணல, நான் வெறும் ஆஃபீஸர். என் மேல இருக்கிறவர் சொன்னார் அவரை கொல்லு, நான் கொண்டுட்டேன். அவரை சேவ் பண்ணுன்னு சொன்னா சேவ் பண்றேன். அப்ப அதனால என்னை சிக்ஷிக்க கூடாது. அதுதான் ஒட்டுமிக்க நாசிகளும் அப்படிதான் சொன்னார். நாங்க வெறும் ஆர்டர்ஸ் ஒபே பண்ணது, அதெல்லாம் குழந்தையில் நிற்கல. அதுக்கப்புறம் இங்கே வந்தபோது அவரை லாஸ்ட் வீக்கில் அவரோட மகனுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் சொல்கிறார், என்னோட தப்புன்னா நான் எனக்கு எந்த ஆர்டர் வந்ததோ அதெல்லாம் நான் அப்படியே ஒபே பண்ணிட்டேன். நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீ அதை கொஸ்டின் செய்ய வேணும், அது சரியா தப்பா எந்த பார்க்க வேணும், சரியானா தான் மட்டும்தான் பண்ண வேணும்னு அவரோட பையனுக்கு அவர் கடிதம் போட்டுறார் லாஸ்ட் வீக்கில். அப்போ அவங்க வந்து எந்தவித கில்ட்டி ஃபீலிங் இல்லாம ஒரு வேலை மாதிரி பண்ணிட்டு கடைசியில் அவருக்கு வந்திருக்கு. அவருக்கு கில்ட்டி ஃபீலிங் வரல. அவருக்கு இந்த மாதிரி என்ன என் பையனுக்கு வராது, அந்த மாதிரி தான். இவரை எக்ஸாமின் பண்ண ஒரு அமெரிக்கன் டாக்டர் சொன்னார், இவர் நார்மல் மேன், கம்ப்ளீட்லி நார்மல் பர்சன், என்ன எந்தவித சைக்காட்ரிக் பிரச்சனையும் இவர் கிடையாது. அது மாதிரி தான் இந்த மாதிரி இன்னொருத்தர் இருந்தது, அடால்ஃப் ஐக்மேன். அந்த அடால்ஃப் ஐக்மேன் தான் இந்த ஃபைனல் சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு டோட்டல் கண்ட்ரோல். அவர் தான் எல்லாரையும் இங்கிருந்து செக்கோஸ்லோவாக்கியா பிடிச்சதுனாக்கா அங்கிருந்து 50 அங்கிருந்து ஜூதர்கள் எங்கே கொண்டு வரணும், இங்கிருந்து கொண்டு வரணும், அதெல்லாம் டிசைட் பண்றது, மூவ் பண்ணது எல்லாமே அடால்ஃப் ஐக்மேன் தானே. அடால்ஃப் ஐக்மேனே சவுத் அமெரிக்காலேருந்து பிடிச்சு டெலவிவ் இஸ்ராயலில் கொண்டு வந்து விசாரணை பண்ணிட்டேன். அதேக்குறித்து ஹானா ஆரண்ட் ஒரு கம்பீர் ஒரு புஸ்தகம் எழுதி, தி பேனாலிட்டி ஆஃப் ஈவில். அதே சொல்றார், ஐக்மேன் ரொம்ப நார்மல்,
ஐக்மேன் சொல்கிறேன், நான் எந்த தப்பும் பண்ணல, என்னோட ஜோலி இது நான் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ அதுதான் ஃபாசிசத்தோட ஒரு நான் பார்த்துருக்கேன். இங்கேயும் கலாபங்களில் பார்த்துருக்கேன். எல்லாம் கலாபம் பண்ணுறதுக்கு அப்புறம் நான் சுகமாக தூங்கிட்டேன், நான் அதை என்ஜாய் பண்ணிட்டேன் அப்படி சொல்கிறேன் இருக்குதில்ல. இவர் எதுக்காக தூக்கிலிடப்பட்டாரு? இவர் தான் கமாண்டன்ட், கேம்ப் ஹெட். அதுக்கு அதெல்லாம் வார் கிரைம்ஸ் தானே. கேம்ப் அவர் தானே எல்லாம் நடத்துது. அது வந்து வாருக்கு அப்புறம் ட்ரை பண்ணி விசாரணை ட்ரை பண்ணி வார் கிரிமினலாக ட்ரை பண்ணி அது வந்து ஆலிஸ் போடுது. அவரே இல்லை. இது ஆஷ்விட்ஸ் 2ல இருக்கிற ஒரு இந்த மாதிரி இது ஒரு கோலம் இங்கே இருக்குது பார்க்கலாம். இவர் என்ன பண்ணணும்னா சாவடிச்சதுக்கு அப்புறம் பாடியெல்லாம் எரிச்சிடுவான். எரிச்சு அந்த சாரத்தை வந்து இந்த மாதிரி குளத்துல சாம்பல் போடுவான். அந்த மாதிரி நிறைய குளம் இருந்தது, இப்போ ஒன்று தான் பட் பாக்கி இருக்கு. இது வந்து ஆஷ்விட்ஸ் 2ல 4 பெரிய இது இருந்தது, கேஸ் சேம்பர் இருந்தது. அது எல்லாமே அவர் டெமாலிஷ் பண்ணிட்டா. அந்த ஒரு கேஸ் சேம்பர் அவங்களே லாஸ்ட்ல யுத்தம் தோக்குற டைம்ல அவங்களே டெமாலிஷ் பண்ணிட்டா. அந்த மாதிரி டெமாலிஷ் பண்ண ஒரு கேஸ் சேம்பர். இது மக்களை கொண்டு வர்றதுக்கு ரயில் எங்கிருந்தோ ஏதாவது கண்ட்ரி ஹங்கரி அவர் கேப்சர் பண்ணா அங்கிருந்து ஜூதர்களை எல்லாம் ட்ரெயின்ல கொண்டு வந்து இந்த மாதிரி வேகன்ல கொண்டு வந்து இங்க இது ஆஷ்விட்ஸ் 2 இது நிறைய படங்கள்ல எல்லாம் பார்த்துருக்கலாம். அங்கே கொண்டு வந்து சாவடிக்குவார். இந்த ட்ரெயின்ல வர்றது இந்த மாதிரி ஒரு போகியிலே ஒரு 80-100 பேர் வருவார் ஒரு பெட்டிக்குள்ள. அந்த ஒரு பெட்டிக்குள்ள அவருக்கு ஃபுட்டு வாட்டர் ஒன்றும் கிடையாது. 4-5 டேஸ் அந்த பெட்டியில வர வேணும். அங்கெல்லாம் அதி சைத்தியம், அதிலே சிலரெல்லாம் சத்திரும். இதுதான் ஆஷ்விட்ஸ் 1ல கேஸ் சேம்பர். இங்கே தான் அவர் முதல்ல இந்த சைக்ளோன் பி கொண்டு அதெல்லாம் பர்ஃபெக்ட் பண்ணிட்டேன். இந்த கேஸ் சேம்பரில் கேஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் சொல்லுவார், இங்கே நீங்கள் வந்தபோது இந்த ட்ரெயினில் வருவார் 2 லைன் ஆக்குவார். ஒர்க் பண்ண முடியவர், ஒர்க் பண்ணாத ஹெல்த் இருக்கிறவர் இல்லாதவர். ஹெல்த் இல்லாதன்னா டைரக்டாக கேஸ் சேம்பர் அனுப்பிடுவார். அங்கே அவர் சொல்லுவார், இங்கே உங்களை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஷவருக்கு போகிறேன் அப்படி சொல்லு. அப்படிதான் சொல்லுவேன். அப்படி சொல்லி இங்கே ஷவர் ஹெட், இங்கே எல்லாம் ஷவர் ஹெட் வேற இருந்தது, ஷவர் ஹெட் வேற இருந்தது. ஆளுகளெல்லாம் உள்ள போய் வாதிலெல்லாம் சாத்தினதுக்கு அப்புறம் தான் கேஸ் வரும். அதுக்கு அதை லேட் ஆச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அந்த மக்களுக்கு தெரியாது இல்லை. மக்கள்கிட்ட சொல்றது இங்களை டிஸ்இன்ஃபெக்ட் பண்றதுக்கு கொண்டு போறேன் அப்படி சொல்லுவார். ஆனா இப்படி ஒரு நடந்தது வந்து அப்போ வெளியில நியூஸா வந்ததா மற்ற மக்களுக்கு? அப்போ ஜெர்மனியிலே அவ்வளோ இந்த நியூஸ் வரல. கொஞ்சம் பேருக்கு, ஈவன் கேம்பிலையும் கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். இது மாதிரி இந்த கொல்றதுக்கு அப்புறம் இங்கே பாடி ஆஷ்விட்ஸ் 1ல அது என்ன அங்கே என்ன கொஞ்சம் நம்பர் தான் இருந்தது. ஏன்னா இந்த சேம்பரில் 70-80 மட்டும்தான் முடியும். அப்போ இது அதுக்கப்புறம் நம்பர் எல்லாம் ஜாஸ்தியான போது பரம்பில் ஓப்பனாக வச்சுட்டேன். அதோட ஃபோட்டோ இருக்குது. இது வந்து நீங்கள் அந்த கேஸ் சேம்பருக்குள்ளே போனதுக்கு முன்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கடைசி திருஷ்யம், கடைசி வியூ, அந்த ஆயிரங்களோட கடைசி வியூ இதுதான். இது வந்து இவர் ஜெர்மன்ஸ்னா ரொம்ப எஃபிஷியன்ட், எல்லாமே வார் எஃபர்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் அதை எல்லாமே எடுத்து வைத்தார். இது வேற யூஸ் பண்ணலாம்னு இது பேர் டிஸ்பிளே. இந்த மாதிரி டிஸ்பிளே இந்த மியூசியத்திலே பார்க்குறாங்க. இது வந்து அந்த பாய்சன் கேஸ் வந்த டின்னு. ஓகே, இது வந்து சூட் கேஸ்களே. யங் இருக்குது. இது பாருங்க 1992 அந்த மாதிரி எல்லா ஏஜ்லயும் இருக்கும். 1980 இதெல்லாம் இவர் கேம்பில் வரும்போது அவருக்கு ஆகே அவருடைய எல்லா சொத்தும் இந்த ஒரு சூட் கேஸ்ல தான் இருக்கும். அது மட்டும்தான் இருக்கும். அப்படி சுருக்கி கொண்டு வந்து முதல்ல ஒரு ஏரியா, மதுரை சிட்டியில் வந்தேன்னா அவர் சொல்லுவார், எல்லா ஜூதரும் இந்த ஒரு ஏரியாவில் மட்டும்தான் இருக்கணும். அந்த எல்லாவரையும் அங்கே கொண்டு வந்து எடுப்பார். அப்போ என்ன ஆகும், ஒரே வீட்டில் 2-3 குடும்பங்கள் இருக்கலாம். அப்படி இருக்கிற போது ஃபுட் இல்லை, ஒன்றும் இல்லை, ஹியூமன் டிக்னிட்டி கம்மியாக வந்துடும். அப்படி சுருக்கி ஹியூமன் கொஞ்சமாக ஹியூமன் டிக்னிட்டியை ரெடியூஸ் பண்ணினாக்கா ரெசிஸ்ட் பண்ண முடியாது. பண்ணுறதுக்குள்ள எப்படி சொல்கிறது, ஒன்றதுக்குள்ள எபிலிட்டி இருக்காது.
அது போயிடும். ஹியூமன் டிக்னிட்டி இல்லைன்னா நம்ம ரெசிஸ்ட் பண்ணுவோம். டிக்னிட்டி தான் ரெசிஸ்டன்ஸுக்கு முதல் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இவர் சொல்லுவார், சரி நீங்களே வேற இங்கே ஆள் ஜாஸ்தியாக இருக்கு, வேற கேம்புக்கு போனோம், ஒரு பெட்டு தான் எடுக்க முடியும். அப்படி அந்த எனக்கு என்ன சந்தேகம்னா சார், இப்போ அவருங்க கூட்டிட்டு வந்து கொல்ல தான் போறாங்க, கொல்றதுக்காக தான் அவ்வளோ பேர் அங்கே அந்த இதுக்குள்ள ஹாலுக்குள்ள கூட்டிட்டு போகும்போது ஏன் உங்களை டிஸ்இன்ஃபெக்ட் பண்றதுக்காக கூட்டிட்டு போறோம்னு அப்படி சொல்ல வேண்டிய எதுக்காக சொல்லியிருப்பாங்க? அப்படி சொன்ன ஏன்னா அப்படி சொன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லை. இந்த காட்ஸ் அவர்கிட்ட ஒரு புஸ்தகத்தில் நான் படிச்சிருக்கு, எதிர்ப்பு இருந்தேன்னா ஃபோர்ஸ் உபயோகிக்க வேணுமே, அதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் தானே. அவர் ஒரு புஸ்தகத்தில் நான் படிச்சிருக்குது, இவர் காட்ஸ் வந்து இவர்கிட்ட நான் ரொம்ப நல்லா பேசுவார், ப்ளீஸ் இங்கே வந்து நீங்கள் இங்கே நில்லுங்க, அந்த மாதிரி பேசுனா அதுகள் போயிடும். இங்கே டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுற தெரியாதே இதுக்கு இது போகிறது எதுக்குன்னு. அதெல்லாம் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுதான் பெஸ்ட் அப்ரோச்னு கர்டியஸாக பேசுனா அது சொல்றதுக்கு இவ்வளவு எளிய வழிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறது. எவ்வளவு நம்பர் 20,000 பேர் ஒரு தினம். இமேஜின் பண்ணி பாருங்க, 20,000 பாடி ஒரு தினத்தில் ஹேண்டில் பண்ணணும், என்ன வேணும்? அது ஒரு அது பெட்ரோல் அதெல்லாம் டீசல் எல்லாம் போட்டு இருச்சு அந்த சரங்க. அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் ஆப்ரேஷன் தான், அது சாதாரணமான ஆப்ரேஷனே கிடையாது. இதுவா கேஸ் சேம்பரோட ஆஷ்விட்ஸ் 1 எக்ஸ்டர்னல் போட்டோ. ஆஷ்விட்ஸ் 2 இந்த மாதிரி இது பாருங்க, வெறும் பலகை, இதுக்கு மேலே வைக்கோல் போட்டுக்கிட்டு மக்கள் தூங்குறது படுக்கணும். -20ன்னா அப்படியே சத்துடும். செருப்புகள், செருப்புன்னா அங்கே ஆஷ்விட்ஸில் இப்போ நமக்கு செருப்புன்னா ஒரு கேவலமான சாதாரணமான சாதனம். அங்கே நீங்கள் இருக்குமா இல்லையான்னு டிசைட் பண்ணுறதே உங்களோட செருப்போட குவாலிட்டி. உயிரோட இருக்குமா இல்லையான்னு டிசைட் பண்ணுறது உங்களோட செருப்போட குவாலிட்டி. ஏன்னா தினமும் மார்ச் இருக்கும், அங்கே எங்கேயாவது ஒர்க் பண்ண போகணும், 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வேலை இண்டஸ்ட்ரியல் வேலை. அங்கே ஆஷ்விட்ஸ் C ஒன்று இருந்தது, மோனோவிட்ஸ் அதுக்கு சொல்லுவார். அங்கே எல்லாருடையும் ஃபேக்டரிகள் இருந்தது. என்ன வார் எக்யூப்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண மேனுஃபேக்சரிங் பிளான்ட்கள். அப்போ அங்கே அதாவது வேற பிசிக்கல் வேலை இருக்கலாம், இந்த மாதிரி பாடி எல்லாம் மரவு செய்ய வேணும், அந்த பணியெல்லாம் இருக்கலாம், எல்லாம் இருக்கும். அப்போ அவங்க மார்ச் பண்ண 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டரில் மார்ச் இருக்கும். அது ஒரு ஸ்பீடில் போகணும். அதில் நீங்கள் அந்த ஸ்பீடு போக முடியலைன்னா வெடி வச்சிடும் காட்ஸு. ஓகே, அப்போது உங்கள் செருப்பில் ஏதாவது கோளாறு இருந்தேன்னா, உங்கள் காலில் ஏதாவது இன்ஜுரி வந்தேன்னா நீங்களால் அந்த ஸ்பீடில் நடக்க முடியாது. அப்போ செருப்பு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால உங்களுக்கு ஒரு நல்ல செருப்பு இருந்தேன்னா, எனக்கு நல்ல செருப்பு இல்லைன்னா ஒருவேளை நான் உங்களை நானே மர்டர் பண்ணிவிடுவோம், தெரிஞ்சுங்களா? இதுதான் ஆகுது. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் சைஸ்னா இந்த மாதிரி தான் ஆகுது. ஓகே, அப்போ இது அங்கே ஒரு டிஸ்பிளே, இதில் ஜோடி கிடையாது, இது ஒவ்வொரு செருப்பு தான். ஓகே, இந்த செருப்புகள் எல்லாம் அவங்க கேம்பில் பல திக்குகளில் கூம்பாரமாக போட்டுட்டேன். அது ஏன்னா மக்களுக்கு ஒரு பயம் இருக்கிறதுக்கு. ஒரு நாள் நானும் இந்த மாதிரி ஒரு செருப்பாக மாறலாம். இவ்வளவு பேர் போயிருக்கே, நானும் போகிறேன் அப்படி. இது வந்து அவங்க மக்கள் வர்றபோது அவரோட கப்பெல்லாம் வந்து அதையும் இவர் எல்லாம் எடுத்து வைத்துட்டார். இது செக்கோஸ்லோவேக்கில் இறந்த ஒரு பவல் ஃப்ரெட்மேன் அந்த மாதிரி ஒரு ஆள் எழுதின ஒரு கவிதை. முதல் ஃபர்ஸ்ட் எல்லாம் இவர் ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருந்தார், அது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் யார். அதுக்கப்புறம் அது விட்டுறான், வால்யூம் ஜாஸ்தியான எண்ணம் ஜாஸ்தியான அதெல்லாம் பண்ண முடியுது. எண்ணம் ஜாஸ்தி அது இனிஷியலி அது அந்த எல்லா பிரிசன் கேம்பையும் அப்படி பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அது எண்ணம் ஜாஸ்தியான ஸ்டாப் பண்ணிட்டேன், இது பண்ண முடியாது. இது வந்து நான் சொன்னது பாடி எரிக்கிறது. இந்த கைதிகள் வந்து எப்படியோ ஒரு கேமரா அவருக்கு கிடைச்சது. அதில் இது வந்து ஹிடன் ஃபோட்டோகிராஃப், கிளாண்டஸ்டைனில் எடுத்த ஃபோட்டோ தெரியும். இந்த மாதிரி 3 ஃபோட்டோ தான் இப்போ பாக்கி இருக்குது. அதில் ஒரு ஃபோட்டோ இது. அது எனக்கு அது பார்க்கறது இல்லை, இந்த பாடிகள் தான் இதெல்லாம்.
ஓகே, இந்த ஃபோட்டோ பார்த்தேன்னா இந்த ஃபோட்டோ எல்லாம் அவங்களே எடுத்தது, யார் நேச்சுரலாக எடுத்தது. அவர் எதுக்கு ஃபோட்டோ எடுத்து எதுக்கு டாக்குமெண்ட் பண்ண தெரியாது, அவரே எடுத்தது. இது இந்த ஒரு ஹங்கரி சார், குழந்தை மனிதர் அதெல்லாம் ஸ்திரீ அதெல்லாம் கிடையாது. ஒன்று மட்டும்தான் இருக்கு, ஜூதர், அவர், அதர், அது மட்டும்தான். இந்தியாவிலேயும் அந்த அதர் ஜாஸ்தியாக போனால் அங்கே தான் நம்மளும் போயிடும் கண்டிப்பாக. இது மட்டும் ஆஷ்விட்ஸ் இல்லை, இது கிராக்கோ அப்படி ஒரு சிட்டி இருக்குது. ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் அப்படி சிறுமி இருந்தால் ஷிண்ட்லரோட ஃபேக்டரி இருந்த சிட்டி கிராக்கோ. அங்கே ஒரு இன்ஸ்டலேஷன், இந்த சேர்ல எல்லாம் இருக்க வேண்டிய யூதர்கள் எல்லாம் எங்கே போச்சுன்னு, அதோட இன்ஸ்டலேஷன். இந்த கவிதை ரொம்ப ஃபேமஸ் கவிதை, மார்ட்டின் நைமுலரோட. ஃபைனலி when they came for me there was nobody to speak for me, அந்த கவிதை தான் இது ஆக்சுவலி ஒரு பெரிய ஆர்ட் எக்ஸிபிஷன். நான் ஒரு 100 ஃபோட்டோஸ் இருக்கும், ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் 5000 ஸ்கொயர் ஃபீட் கேலரியிலே பண்ணுறது. ஆனால் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸுகளுக்கு வைக்கிறதுக்கு இங்கே சின்னதாக ஒரு செட்டை பார்த்தோம். இதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபோட்டோகிராஃபி தான் இதுக்கு ஒரு பெஸ்ட் ஃபார்ம்னு எப்படி அதை டிசைட் பண்ணுறீங்க? நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர், அதனால நான் ஃபோட்டோகிராஃபர் எடுத்தேன். சார் சொன்னது மாதிரி ஒரு நாளைக்கு 20,000 பேரை கொல்லணும். நம்ம இன்னைக்கு வாழ்கிறதுக்கு எளிய வழியை பற்றி யோசிக்கிறோம். அங்கே ஒரு வெறும் 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொல்றதுக்கான எளிய வழிகள், அதுக்கு எவ்வளோ ஈஸியாக கொல்றதுன்னு அதெல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு நினச்சி பார்க்கும்போது ஒரு பெரிய நடுக்கம் ஏற்படுது நம்மளுக்கு. அதில் ஏன் இந்த ஃபோட்டோஸ், இதில் ஒரு லைன் நான் படித்தேன் சார், ஏன் இந்த ஃபோட்டோஸை நம்ம திரும்ப பார்க்கணும், ஏன் இந்த டாக்குமெண்ட்ஸை திரும்ப பார்க்கணுங்கிறதுக்கு ஒரு லைனில் எழுதியிருந்தீங்க. இதை பார்க்கலன்னா நாளைக்கு அது நமக்கும் நடக்கக்கூடும்ன்றதுக்கான ஒரு மெசேஜாக அது ஆஷ்விட்ஸ்லேயும் அந்த லைன் இருக்கு. ஜார்ஜ் சண்டானா அப்படி ஒருத்தர் இருந்தார், அவர் ஃபிலாசபர். அவர் சொல்றது கைதி அல்ல, அவர் ஒரு ஃபிலாசபர். அவரோட லைன் இருக்கு, those who forget history are bound to repeat it. ஹிஸ்ட்ரி ஞாபகம் இல்லைன்னா அது மீண்டும் அதுவே அந்த தப்பே நாவும் பண்ணிடுவோம். அந்த பாதையில் நான் இப்போ போயிட்டு இருவேன். வரலாறு நமக்கு நினைவில் இல்லைன்னா அது நமக்கும் நடக்கக்கூடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெசேஜை அதுதான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம திரும்ப கடைசியாக எடுத்துக்கூடிய ஒரு லைன் அப்படிங்கிறது அதுவாகத்தான் இருக்குது. ரொம்ப முக்கியமாக சார் ஒரு விஷயம் சொன்னார், இந்த அதர் உருவாக்குறது, எதிரில் இருக்கக்கூடிய எதிரிகள் யார், எதிரில் இருக்கக்கூடிய யார், அதர் மற்றவர்கள் யாருன்னு அதர் உருவாக்குறது இந்தியாவிலையும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் தான் அவர் இந்த ஹிட்லருடைய வதை முகாம்களையும் இந்தியாவையும் அவர் ஒப்பிட்டு பார்த்த இடம் அப்படிங்கிறது அதர் உருவாக்குற தன்மை இறுதியில் இப்படி ஒரு ஃபாசிசம் அல்லது ஃபாசிசனுடைய விளைவாக நிகழக்கூடிய இந்த மனிதர்களாக அவங்கள மனிதர்களே அல்லன்னு நினைக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் நகர்த்தக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வழியாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப அத்தியாவசியமான ஒரு தகவல். நியூஸ் 18 செய்திக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகருடன் வெற்றி.